ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ச்சேஸ் லேப்டாப் சர்வீஸ். நான் உங்க மூவின். இன்னைக்கு நம்ம செக் பண்ண போறது லேப்டாப்ல அந்த பேட்டரி ப்ராப்ளம் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் அது. ஸோ நீங்க இந்த ஹெச்பி லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா வார்னிங், பேட்டரியோட அலர்ட் வார்னிங் காமிக்குது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுல பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா 601 பேட்டரி வார்னிங் காமிக்குது. நம்ம ரிமூவ் பண்ணி பேட்டரி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேட்டரி நீங்க பிசிக்கலா பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வருது HT03XL பார்ட் நம்பர் இருக்க பேட்டரி தான். இதோட வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 11.55 வோல்ட். இதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3470 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி தான். இது வந்து 3 செல் பேட்டரி, 3 செல் இருக்கும். ஸோ அதான் இங்க 3470 மெகாஹெர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதுல பிசிக்கலா நம்ம பார்த்தாலே தெரியுது, 3 பேட்டரியுமே பல்ஜிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். லேப்டாப்ல இருக்கக்கூடிய பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்போன்ஸ்ல இருக்க மாதிரி காமனான லித்தியம் அயன் பேட்டரி தான் இது. ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி லேப்டாப்போட பேட்டரி வந்து உங்களுக்கு பல்ஜிங் ஆர் ஸ்வெல்லிங் ஆகுதுன்னா அதுக்கு 3 ரீசன்ஸ் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து ஓவர் சார்ஜிங் பண்றது. செகண்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் யூசேஜ், லேப்டாப் வந்து ரொம்ப ஹீட்டிங்கா யூஸ் பண்றது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்மெண்டட் வோல்டேஜ் அடாப்டர்ஸ் ஆர் அந்த ப்ராப்பரான ஒரிஜினல் அடாப்டர் யூஸ் பண்ணாம இருந்தா கூட இந்த மாதிரி பேட்டரி வந்து பல்ஜிங் ஆகும். ஸோ இந்த நம்ம சொன்ன 3 ரீசன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஓவர் சார்ஜிங். ஸோ ஓவர் சார்ஜிங் நத்திங் பட் நம்ம செல்போன் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, செல்போன் நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் பண்றோம், சார்ஜ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம போன் யூஸ் பண்ணாம வச்சிடறோம். ஸோ அகைன் பேட்டரி டவுன் ஆனதுக்கு அப்புறம் சார்ஜ் பண்றோம். ஸோ அதே மாதிரி லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் சைக்கிள்ஸ் இருக்கும், அதாவது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஸோ நம்ம சார்ஜிங்லயே இருக்கும். ஸோ ஓவர் சார்ஜிங் நத்திங் பட் லேப்டாப் வந்து பேட்டரி மோட்ல யூஸ் பண்ணாம சார்ஜிங் கண்டினியூ ஆக என்னங்கன்னா பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரிக்குள்ள டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் பாத்தீங்கன்னா இதோட ரெக்கமெண்ட் டெம்பரேச்சர் இதிலே போட்டிருப்பாங்க. டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி டு 60 டிகிரி, 60 டிகிரிக்கு மேல போகும்போது டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது பாத்தீங்கன்னா பேட்டரி இந்த மாதிரி ஸ்வெல்லிங் ஆரம்பிச்சிடும். தேர்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா சார்ஜர். என்னைக்குமே லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் வாட்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் வோல்ட் இருக்கும்போது சார்ஜ் யூஸ் பண்ணுங்க, டூப்ளிகேட் சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சார்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 45 வாட்ஸ் இருக்கு, 65 வாட்ஸ் இருக்கு, 90 வாட்ஸ் இருக்கு, 130 வாட்ஸ் இருக்கு. உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கு என்ன பர்டிகுலர் சார்ஜர் என்ன வாட்ஸ் ரெக்கமெண்டடோ அந்த எக்ஸாக்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேம் சார்ஜர் யூஸ் பண்றாங்க, சார்ஜர் மாத்தி போட்டீங்கன்னா கூட பேட்டரி வந்து சொல்லிங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கியமானது நீங்க சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ரெக்கமெண்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களோட சார்ஜர் வந்து ப்ராப்ளம் ஆனா கூட ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த வாட்ஸ் என்னங்கிறது கரெக்டா பார்த்து ரீப்ளேஸ் பண்ணா கூட பேட்டரியோட லைஃப் நீங்க நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நியூ பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதை ரீப்ளேஸ் பண்றது சேம் ஒரிஜினல் HT03XL பார்ட் நம்பர் தான். நம்ம ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்டரி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆன் பண்ணி ப்ராப்பர் ஃபங்க்ஷன் செக் பண்ணி பார்த்துடலாம். ஹெச்பி லோகோ வந்துருச்சு. ஸோ விண்டோஸ் வந்து லோடிங் ஆரம்பிச்சிச்சு, விச் மீன்ஸ் உங்களுக்கு பேட்டரி வார்னிங் எந்த வார்னிங்குமே காமிக்கல. இப்போ நம்ம இந்த பேட்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் சைக்கிள் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். பேட்டரி உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த டெஸ்ட் பண்ணல பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுமே பாஸ் ஆயிருச்சு. இன்னைக்குமே லேப்டாப்போட பேட்டரியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர் எடுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா பல்ஜிங் ஆகி ஸ்வெல்லிங்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டரியோட லைஃப் நீங்க இந்த மாதிரி ஆகக்கூடாது, பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் லேப்டாப் வந்து ஓவர் சார்ஜிங் பண்ணாதீங்க. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ பேட்டரி மோட்ல யூஸ் பண்ணுங்க. தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல வந்து லேப்டாப் யூஸ் பண்ண கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த் பாத்தீங்கன்னா லேப்டாப்போட அடாப்டர்ஸ் என்னைக்குமே ரெக்கமெண்டட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்க, ராங் சார்ஜர் யூஸ் பண்ண வேணாம். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரியோட லைஃப் கண்டிப்பா நீங்க பெட்டரா யூஸ் பண்ணலாம், லேப்டாப்போட லைஃப் உங்களுக்கு பெட்டரா வரும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.